Hi viewers, welcome to my BioLearning channel. நம்ம பிஜி டிஆர்பி ஜுவாலஜி 2021 யூனிட் 1க்கான ஜுவாலஜி சிலபஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 10 பார்க்க போகிறோம். அதில் ஸ்ட்ரக்சர் அண்ட் லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபேசியோலா ஹெப்பாட்டிகா. பார்ட் 1ல் இருந்து பார்ட் 9 வரைக்கும் உள்ள வீடியோ லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ட் 10 பாருங்கள், உங்களுக்கு கண்டினியூஸாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேசியோலா ஹெப்பாட்டிகா. ஹெப்பாட்டிக்கா அப்படின்னாலே லிவர் சம்மந்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஹெப்பாட்டிக் அப்படிங்கிற டேர்ம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே இட் மீன்ஸ் லிவர். ஸோ இந்த ஃபேசியோலா ஹெப்பாட்டிகா அப்படிங்கிறது ஒரு பாரசைட் விச் இன்ஹெபிட்ஸ் லிவர் ஆஃப் ஷீப். ஸோ அதனால தான் இதுக்கு ஹெப்பாட்டிகா அப்படிங்கிற நேம் வந்திருக்கு. சரியா? ஸோ ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ், கிளாஸ் ட்ரெமட்டோடா, ஆர்டர் டைஜீனியா. திஸ் இஸ் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபேசியோலா ஹெப்பாட்டிகா. ட்ரிமட்டோட்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது பாரசைட்ஸை குறிக்குது. ஆல் அனிமல்ஸ் விச் ஆர் பாரசைட்ஸ் இன் பிளாட்டிஹெல்மின்தஸ் இன்க்ளூடட் இன் ட்ரிமட்டோடா. இதில் எக்டோ பாரசைட்டும் உண்டு, எண்டோ பாரசைட்ஸும் உண்டு. டைப்ஸ் ஆஃப் பாரசைட்ஸ்னு பார்க்கும்போது எல்லா விதமான பாரசைட்ஸுமே இதுக்குள்ளே அடங்கிடும். ஸோ ட்ரிமட்டோடாவில் காமன் நேம் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ளூக்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம். லைஃப் சைக்கிள் கம்ப்ளீஷன் பார்த்திங்க அப்படின்னா இன்டைரக்டாக இருக்கும். இன்டைரக்ட் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அதில் லார்வல் ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு அர்த்தம். லார்வல் ஸ்டேஜஸ் முடிஞ்சு தான் அடல்ட் ஃபார்ம் ஆகும். இது ஒரு டைஜெனிக் பாரசைட். தட் மீன்ஸ் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 host. இந்த ட்ரிமட்டோட்ஸுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கெனால் இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா லாரல்ஸ் கெனால் அப்படின்னு பேர். இந்த லாரல்ஸ் கெனாலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா, இது ஹையர் ஆர்கானிசமில் இருக்கக்கூடிய வஜைனா அப்படிங்கிற ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஓப்பனிங்கோடைய அனலாகஸ் ஸ்ட்ரக்சர்னால் ஸ்ட்ரக்சரில் சிமிலராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் ஃபார் ட்ரிமட்டோட்ஸ் ஆர் ஃபேசியோலா ஹெப்பாட்டிகா, தட் இஸ் லிவர் ஃப்ளூக். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னொன்று என்னென்னா சிஸ்டோசோமா பிளட் ஃப்ளூக். இது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இதோட ட்ரிமட்டோடு கிளாஸில் இருக்கிற பாராசைட்ஸ் நமக்கு முடியுது ஹெல்மென்த் வர்ம்ஸில். ஃபேசியோலா ஹெப்பாட்டிக்காவோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஏசிலோமேட் அனிமல். பிளாட்டிஹெல்மின்தஸ் எல்லாமே ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஏசிலோமேட் தான். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் 3 germ லேயர்ஸ் இருக்கும். தட் இஸ் எக்டோடம், மீசோடம், எண்டோடம் சொல்லிட்டு 3 germ லேயர் இருக்கும். இட் இஸ் அ ஏசிலோமேட் அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் சீலம். இங்கே பாடி கேவிட்டியே கிடையாது. உள்ளுக்குள்ளே ஃபுல்லாமே கேவிட்டி இல்லாமல் வெறும் செல்ஸ் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதோட காமன் நேம் என்னென்னா லிவர் ஃப்ளூக். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற ஃபேசியோலா ஹெப்பாட்டிக்காவுடைய காமன் நேம் லிவர் ஃப்ளூக் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு எண்டோ பாரசைட். தட் மீன்ஸ் இட் லிவ்ஸ் இன்சைட் த ஹோஸ்ட்டுக்கு உள்ளே வாழுது. இது இந்த லிவர் ஃப்ளூக் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கும் பாடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவரில் இருக்கும். ஏன்னா இது பேரே லிவர் ஃப்ளூக் இல்லையா, லிவரில் இருக்கும். அதுக்கப்புறம் லிவர் கூட சம்மந்தப்பட்டது என்ன, லிவருக்குள்ளே என்ன இருக்குது? பைல் செக்ரீஷன் எப்படி லிவர்லேருந்து வெளியே வருதுன்னா பைல் டக்ட் மூலமாக வருது. அப்போது இந்த லிவர் ஃப்ளூக்கு எங்கெல்லாம் வாழுது, அதோடைய ஹேபிட்டாட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவர் அண்ட் பைல் டக்ட் ஆஃப் வெர்டிபிரேட்ஸ். மெயினாகவே இது ஷீப்பை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஷீப்பு இல்லாமல் வேறு எந்தெந்த ஆர்கானிசம்லாம் நம்ம இதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக கேட்டிலில் பார்க்கலாம், கோட்டு, பிக்கு, டாக், மேன், இது எல்லாத்துலேயுமே இந்த லிவர் ஃப்ளூக் பார்க்கலாம். தென் அது வேறு ஸ்பீஷீஸாக இருக்கும். இது என்ன காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது காஸ் பண்ணுற டிசீஸ்க்கு பேர் லிவர் ராட் டிசீஸ். லிவர் அழுகி போயிடும் அப்படியே. இந்த லிவர் ஃப்ளூக் இருந்துச்சுன்னா செல்ஸ் எல்லாம் டீஜென்ரேட் ஆகி லிவரே அப்படியே அழுகிரும். அதுதான் லிவர் ராட் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரல் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த படத்தில் பார்த்த உடனே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதோட கலருக்காக அதை போட்டிருக்கேன். இந்த லிவர் ஃப்ளூக்கோடைய கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிங்க் கலரில் இருக்கும். இட் இஸ் பிங்கிஷ் இன் கலர். இது பார்க்குறதுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். நம்ம அழகாக சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு இதை நம்ம பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே அந்த கிளான்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, விட்டலைன் கிளான்ஸ் எல்லாம் பாடி ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிற அந்த விட்டலைன் கிளான்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அழகாக நமக்கு கலராக தெரியும். ஃபஸ்ட்டு இந்த டைஜெனிக் ட்ரமட்டோட்லேயே முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டது இந்த ஃபேசியோலா ஹெப்பாட்டிக்காவுடைய
லைஃப் ஹிஸ்ட்ரி தான். அதை எக்ஸ்பிளைன் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் அப்படிங்கிறவர் 1883. ஸோ இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைஜெனிக் ட்ரெமட்டோட் ஹூஸ் லைஃப் ஹிஸ்ட்ரி வாஸ் எக்ஸ்பிளைன்ட் பை தாமஸ் 1883. இதோட பாடி வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு இலை மாதிரி தான் இருக்கும், லீஃப் லைக் பாடி. தட்டை, இது எல்லாமே ஃப்ளாட் வார்ம்ஸ் தான் இல்லையா, பிளாட்டி ஹெல்மெந்தஸ். அப்போது டார்சல் சைடு வென்ட்ரல் சைடு ரெண்டுமே வந்து அப்படியே தட்டையாக இருக்கும். ஸோ டார்சோ வென்ட்ரலி ஃப்ளாட்டன்டு பாடி அப்படின்னு சொல்கிறோம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா லெங்த் வந்து 25 mm இருக்கும், பிரெத் வந்து 15 mm இருக்கும். ஸோ இதோட ஆன்டீரியர் எண்டு போஸ்டீரியர் எண்டு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னா அப்பியரன்ஸ் பார்த்ததுமே நமக்கு தெரியுது. ஆன்டீரியர் எண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து அப்படி முக்கோணமாக வந்து ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்குது. அதுதான் வந்து ஹெட்லோப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடம் வந்து ஹெட்லோப் அப்படின்னு சொல்கிறோம். ஹெட்லோபுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தா ஓரல் கோன். ஏன்னா பார்க்குறதுக்கு கோன் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து மவுத் இருக்கும், அதனால் இதுக்கு பேர் ஓரல் கோன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஹெட் ரீஜன்கிறதுனால ஹெட்லோப் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமலை பொறுத்தவரையிலும் சக்கர்ஸ் மட்டும்தான் இருக்குது, இதுக்கு ஹூக்கு கிடையாது. வேறு ஸ்டேப்வார்முக்கெலாம் நம்ம ஹூக்கு பார்த்துருக்கோம். இங்கே வந்து என்ன கிடையாது, ஹூக்ஸ் எதுவுமே கிடையாது, ஒன்லி சக்கர்ஸ் தான். சக்கர்ஸ் வந்து எத்தனை சக்கர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 சக்கர் இருக்குது. மேலே இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஓரல் சக்கர், இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னா இது வந்து வென்ட்ரல் சக்கர். ஓரல் சக்கருக்குள்ளே தான் இந்த மவுத் வந்து இருக்குது. இந்த வென்ட்ரல் சக்கருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அசிட்டாபுலம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 சக்கருக்கு நடுவில் இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது, அது மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். என்ன மார்க் பண்ணியிருக்கோம், ஜெனிட்டல் போர், இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் கோனோஃபோர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு ரீப்ரொடக்டிவ் ஓப்பனிங். இந்த பாடியோடைய 1/3 ஆஃப் த லெங்த்தில் ஆன்டீரியர் எண்டில் பார்த்திங்கன்னா அதோடைய டார்சல் லைன், மிட் டார்சல் லைனில் ஒரு சின்ன அப்பர்ச்சர் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், அது வந்து மார்க் பண்ண கிடையாது, இங்கே இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கெனால் இருக்கும். அந்த கெனாலுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தா இட் இஸ் கால்ட் அஸ் லாரர்ஸ் கெனால் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் காப்புலேஷன் கெனால் அப்படின்னு பேர். காப்புலேஷன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் போது ஸ்பெர்மை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு கெனால், ஒரு ஓப்பனிங், அதுதான் இந்த லாரல்ஸ் கெனால் ஆர் த காப்புலேஷன் கெனால். இது வந்து ஸ்பெர்ம் டக்டாக ஆக்ட் பண்ணுது. ஸ்பெர்ம் டக்ட்னா இன் விச் த ஸ்பெர்ம்ஸ் என்டர் ஆர் பாஸ் த்ரூ அப்படின்னு சொல்லலாம். இதோட போஸ்டீரியர் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பனிங் இருக்குது. அந்த ஓப்பனிங் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ரீட்டரி போர். இதோட போஸ்டீரியர் எண்டில் இருக்கிற இந்த ஓப்பனிங்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ரீட்டரி போர் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு டைஜெனிக் பேரசைட், நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அதனால தான் அது வந்து டைஜீனியா அப்படின்றதில் வச்சுருக்கோம். ஸோ டைஜெனிக் பேரசைட்னாலே 2 ஹோஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தர் ப்ரைமரி ஹோஸ்ட்டு, இன்னொருத்தர் யார், செகண்டரி ஹோஸ்ட்டு. இந்த ப்ரைமரி ஹோஸ்ட்டு இங்கே யார் அப்படின்னா இதுக்கு பேர் வந்து லிவர் ஃப்ளூக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணோம், மெயினாக ஷீப்பு, கோட்டு, கேட்டில் இதெல்லாம் தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ப்ரைமரி ஹோஸ்ட் இஸ் த ஷீப். செகண்டரி ஹோஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்னெயில். இதே ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்னெயிலை தான் நம்ம இதுக்கு முன்னாடி சிஸ்டோசோமாலையும் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்னெயில், இது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்னெயில். இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்னெயிலுக்கு என்ன பேர், என்ன ஸ்பீஷீஸ் அப்படின்னா மெயினாக வந்து லிம்னியா ட்ரங்காட்டுலா, இந்த ஸ்பீஷீஸ் தான் செகண்டரி ஹோஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுது. சில நேரத்தில் பிளனார்பிஸும் புலினஸ், இந்த பிளனார்பிஸ் புலினஸ் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இதோட பாடி வால் ஆர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுலேயும் வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா 4 லேயர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து டெகுமெண்ட், 2வது பேஸ்மெண்ட் மெம்ப்ரேன், 3வது மஸ்குலர் லேயர், 4வது தான் பேரன்கைமா ஆர் மீசன்கைமா. இதே ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு எல்லா பிளாட்டி ஹெல்மெந்தஸ்லேயும் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெகுமெண்ட் லேயர் வந்து சிலியம்லாம் எதுவுமே இல்லை. நம்ம ஏற்கனவே இப்போ பிளனேரியாவோட பிக்சர் இப்போ தான் இதோட லிவர் ஃப்ளூக்கோட பிக்சர் இப்போ தான் நம்ம பார்த்தோம். அதில் சிலியா ஏதாவது இருந்துச்சா அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஸோ இட் இஸ் திக் லேயர் நான் சீலியேட்டட் சைட்டோபிளாஸ்மிக் சின்சீஷியம். சின்சீஷியம் அப்படின்னா இட்ஸ் அ ஃபியூஷன் அப்படின்னு அர்த்தம். சைட்டோபிளாசம் வந்து அப்படியே வந்து ஃபியூஸ் ஆகி இருக்குது மேலே இருக்கிற லேயரோட. இதில் இந்த மேலே இருக்கிற இந்த லேயருக்கு பேர் என்ன, கவரிங்க்கு பேர் என்ன, கியூட்டிக்கல். நீங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த எல்லா எண்டோ பேரசைட்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கியூட்டிக்கல் தான் கவரிங்காக இருக்கும். எதுக்கு அப்படின்னா தன்னை
டைஜஸ்டிவ் என்சைம்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே மேக்ஸிமம் இன்டெஸ்டைனை தானே இன்ஹிபிட் பண்ணுது. அப்போ இன்டெஸ்டைனில் வந்து ஹியூமன் பீயிங்ஸோடைய ஜூஸஸ் இருக்கும். வேறு எந்த அனிமலாக இருந்தாலும் இன்டெஸ்டைனில் வந்து நிறைய டைஜஸ்டிவ் ஜூஸஸ் வந்து செக்ரேட் ஆகும். ஸோ தன்னை டைஜஸ்டிவ் ஜூஸஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் அதோட பாடி வந்து கவர்ட் வித் கியூட்டிக்கல். அதோட பாடியில் பார்த்திங்கன்னா நீங்கள் பாடி வாலில் பார்த்தா நமக்கு நல்லா அந்த டயக்ராமில் தெரியும். இதில் வந்து குட்டி குட்டி குட்டியாக நமக்கு கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன ஸ்பைன்ஸ் வந்து மேல் பக்கமாக இருக்கும். அந்த ஸ்பைன்ஸு ஸ்பிக்யூல்ஸுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பைல் டக்டோட போய் ஒட்டிக்கிறது. இது வந்து பைல் டக்ட்டு லிவரில் தானே வாழுது. இதுக்கு வந்து ஆல்ரெடி என்ன கிடையாதுன்னு சொல்லிட்டோம், ஹூக்கெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டோம். ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட்டுக்கு ஹூக்ஸ் கிடையாது, சக்கர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போது அது எதை வச்சு நம்ம ஹோஸ்டோட பாடியில் வந்து நல்லா ஆங்கர் ஆகிக்குது, பிடிச்சிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைன்ஸ் அண்ட் ஸ்பிக்யூல்ஸ் இருக்கும். கண்ணுக்கே தெரியாமல் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். பாடி வாலில் டெகுமெண்ட்டுக்கு அடுத்து கீழே இருக்கிறது என்னென்னா பேஸ்மெண்ட் மெம்ப்ரெயின். அது வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும். அதுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஸ்குலர் லேயர், தட் இஸ் இன்டெகுமெண்ட்ரி மசில்ஸ். என்னெல்லாம் மசில்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப் ஆஃப் மசில் இருக்குது. சர்க்குலர் மசில், லாங்கிடியூடினல் மசில், ஆப்ளிக் மசில் விச் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் அ டயக்னல் மசில். வெளியே இருக்கிறது சர்க்குலர் மசில், உள்ளே இருக்கிறது லாங்கிடியூடினல் மசில். லாங்கிடியூடினல் லேயர்னு சொல்லி தனியாக லாங்கிடியூடினல் ரீஜியனில் ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயரில் இருக்கிற மசிலுக்கு பேர் ஆப்ளிக் மசில் ஆர் டயக்னல் மசில் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம 3 மசில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் பேர். இதுக்கு உள்ள அதாவது இது ஒரு ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். ஸோ இது வந்து ஸ்பேஸ் கிடையாது பாடியில். அப்போ ஸ்பேஸில் என்ன இருக்கும், எம்டி ஸ்பேஸில் ஏதாவது இருக்கணும் இல்லையா. அப்போ எம்டி ஸ்பேஸ் இருந்தால் சீலம்னு சொல்லிடுவோம். இங்கே தான் சீலம் இல்லையே, சீலோமேட் அனிமல் இல்லையா. அப்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மசில் லேயருக்கும் உள்ளே இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற கேப்பை யார் ஃபில் பண்ணுறா, செல்ஸ். அந்த செல்லுக்கு பேர் என்ன, பேரன் கைமா அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் இதோடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்க்க போகிறோம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் இதெல்லாம் கொஞ்சம் வெல் டெவலப்ட். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாட்டியல்மந்தஸில் பார்த்தா சுத்தமாக டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு எதுவுமே கிடையாது. அங்கே வந்து பிளாட்டியல்மந்தஸ் எண்டோபேரசைட்டு அதில் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் எதுவுமே கிடையாதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் சம்வாட் வந்து வெல் டெவலப்டு. இங்கே டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் டெவலப் ஆகி தான் இருக்குது. பட் இட் இஸ் வெரி சிம்பிள். ஃபஸ்ட் இனிஷியல் டெவலப்மெண்ட்னால ஸோ மவுத்து, ஃபேரிங்ஸு, ஈசோஃபேகஸ், இன்டெஸ்டைன் இந்த 4 ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமில் இன்க்ளூட் ஆகுது. மவுத் வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னோம், நம்ம ஆல்ரெடி பிக்சரில் பார்க்குறப்ப லிவர் ஃப்ளூக்கோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரில் பார்க்கும்போது மேலே ஓரல் சக்கருக்கு நடுப்புற என்ன இருந்துச்சு, மவுத் இருந்துச்சு. ஸோ அங்கே அந்த மவுத்துலேருந்து கீழே பார்த்திங்கன்னா மவுத்துக்கு அடுத்த பார்ட் என்ன வரும் அப்படின்னா ஃபேரிங்ஸ் வரும். ஃபேரிங்ஸை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளாண்ட்ஸ் இருக்குது. அது என்ன கிளாண்ட், அதுக்கு பேர் ஃபெரிஞ்சியல் கிளாண்ட். அடுத்து ஃபேரிங்ஸுக்கு கீழே போனோம்னா எல்லாமே இதெல்லாமே ஷார்ட்டாக தான் இருக்கும். மவுத்து, ஃபேரிங்ஸு, ஈசோஃபேகஸு, இன்டெஸ்டைன் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபேரிங்ஸ்லேருந்து அடுத்த ஸ்ட்ரக்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசோஃபேகஸில் ஓப்பன் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல மேலே இந்த ஆன்டீரியர் சக்கருக்கு நடுப்புற மவுத் இருக்குது. மவுத்துலேருந்து ஃபேரிங்ஸ் வருது. ஃபேரிங்ஸ்லேருந்து ஈசோஃபேகஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஈசோஃபேகஸ்லேருந்து நேரடியாக இன்டெஸ்டைனுக்கு வந்துடுது. இந்த இன்டெஸ்டைன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் தானே பெருசாக இருக்குது, ஹைலி காயில்டாக இருக்குது. அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அனிமலில் இந்த இன்டெஸ்டைன் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து எக்கச்சக்கமான பிரான்ச்சஸ் வருது. இங்கெல்லாம் பாருங்கள் அப்படியே பூவாக இருக்குல்ல, அது எல்லாமே இன்டெஸ்டைன்லேருந்து வர பிரான்ச் தான். அந்த பிரான்ச்சஸ்க்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் கால்ட் அஸ் சீக்கம் அப்படின்னு பேர். இந்த சீக்கம் இன்டெஸ்டைன்லேருந்து டிவைட் ஆகிற மெயின் 2 பிரான்ச்சுக்கு பேர் சீக்கா. அந்த சீக்கம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் குட்டியாக மைன்யூட் பிரான்ச்சஸாக டிவைட் ஆகிருக்கு. அது எல்லாத்துக்கும் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் டைவர்டிகுலம். இங்கே இருக்க பாருங்கள், இது வரைக்கும் ஃபுல்லாக எல்லாமே டைவர்டிகுலா தான். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே கீழே எங்கேயாவது எண்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள், நேரடியாக இன்டெஸ்டைன்லேருந்து 2 பிரான்ச் வருது, அது சீக்கம். அந்த பிரான்ச் எல்லாம் அப்படி குட்டியாக டைவர்டிகுலமாக மாறி இருக்குது. கீழே எங்கேயுமே ஓப்பனிங் இல்லை. அப்போது இங்கே ஆனஸ் கிடையாது. டைஜஸ்டிவ் கிளாண்டுன்னு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கிளாண்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இது ஒரு எண்டோபேரசிட், ஆல்ரெடி வந்து உள்ள பாடிக்கு உள்ளே தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து பாடி சர்ஃபேஸ் மூலமாகவே அது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்குது, அப்சார்ப் பண்ணிக்குது. இங்கே சக்கர் வேறு இருக்குது, ஓரல் சக்கரை யூஸ் பண்ணி அது சக் பண்ணிக்கும் தனக்கு தேவையான நியூட்ரியண்ட்டாக.
இப்போ இந்த டைஜஷன் இப்போ வந்து இங்கே ஆனஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அப்போ எப்படி எக்ஸ்க்ரீட்டரி வேஸ்ட்டு வெளியே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுத் வழியாக தான் ஃபுட்டு உள்ளே வரும், மவுத் வழியாகவே எக்ஸ்க்ரீட்டரி வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வெளியே போயிடும். இந்த மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் ஓப்பனிங் மவுத்தாகவும் ஆனஸாகவும் ஆக்ட் பண்ணுச்சுன்னா, அந்த மாதிரி இருக்கிற அந்த கண்டிஷனுக்கு என்ன பேர்னா, இட் இஸ் கால்ட் அஸ் அ பிளைண்ட் சாக் அப்படின்னு பேர். ஏன்னா பிளைண்டு முட்டிக்குது, ஒரு இடம் தான் இருக்குது, கீழே போகிறதுக்கு இடம் இல்லை, முட்டு சந்து மாதிரி. ஸோ பிளைண்ட் சாக் அப்படின்னு பேர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டைஜஷன் எப்படி நடக்கும்? டைஜஷன் எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன். இங்கே இன்டெஸ்டைனுக்குள்ளே டைஜஷன் நடக்குது. செல்லுக்குள்ளே நடந்தால் தான் இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன். இது பாடியோட செல்லுக்கு வெளியே நடக்குது. பாடியோட செல்லுக்கு வெளியேனா எதோட பாடி? லிவர் ஃப்ளூக்கோட பாடியில் எந்த குறிப்பிட்ட செல்லுலேயும் நடக்காமல் ஒரு கேப்பில் நடக்குது, அந்த இன்டெஸ்டைன்கிற பார்ட்டில். அதனால் இதுக்கு பேர் எக்ஸ்ட்ரா செல்லுலார் டைஜஷன். இது என்ன சாப்பிடும்? இது வந்து அந்த ஹோஸ்டோடைய பைல், ஏன்னா லிவரில் தானே இருக்குது, பைலோ இல்லைனா அங்கே இருக்க பிளட்டையோ சாப்பிடும். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய ஓரல் சக்கருக்குள்ளே இருக்கிற மவுத் இருக்குது பார்த்திங்களா, அந்த மவுத்தால் என்ன பண்ணுன்னா அந்த ஓரல் சக்கரை வச்சு அட்டாச் பண்ணி, ஃபேரிங்ஸ் தான் மஸ்குலராக இருக்குது. ஸோ அந்த மசில்ஸை யூஸ் பண்ணி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், தேவையான லிக்விட் ஃபுட்டை என்ன பண்ணிக்குது? சக் பண்ணிக்குது. அப்படியே சக் பண்ணி அந்த லிக்விட் ஃபுட்டை அப்படியே இன்டெஸ்டைன் அப்சார்ப் பண்ணி, இன்டெஸ்டைன் வந்து இந்த தான் இவ்வளோ பிரான்ச் இருக்குல்ல, டைவர்டிகுலம் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கும்? பாடி ஃபுல்லாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும். இந்த டைவர்டிகுலம் ஆல்ரெடி ஃபுல்லாக வந்து என்ன இருக்குது? நிறைஞ்சிருக்கு. ஸோ பேரன்கைமா அப்படிங்கிற அந்த கேப்பை யூஸ் பண்ணி, பேரன்கைமாங்கிற அந்த செல்ஸை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செய்யுது? ஃபுட்டை வந்து அப்சார்ப் பண்ணிக்குது. ரெஸ்பிரேஷன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலாக எந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கனும் இல்லை. நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், என்னென்னா எண்டோ பேரசைட் எதுவாக இருந்தாலுமே அதுக்கு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ்னு ஸ்பெஷல் ஆர்கன்ஸ் கிடையாது. மேக்ஸிமம் it is having an aerobic type of respiration which is also called as anoxybiotic அப்படின்னு சொல்கிறோம். இங்கே அப்போ ரிசர்வ் ப்ராடக்ட் என்ன? கிளைக்கோஜன் தான். ஏற்கனவே டேப்பமில் பார்த்த அதே தான், கிளைக்கோஜன் தான் ரிசர்வ் ப்ராடக்ட். கிளைக்கோஜன் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும்? மீசன்கைமாலையும் உள்ளே இருக்கிற மசில்ஸ் லேயர்லேயும் ஸ்டோர் ஆகிக்கும். இந்த கிளைக்கோஜன் எனர்ஜி தேவைப்படும் போது கிளைக்கோலைசிஸுங்கிற ப்ராசஸ் மூலமாக கார்பன் டை ஆக்சைடாகவும் ஃபேட்டி ஆசிடாகவும் கன்வெர்ட் ஆகிடும். இங்கே வந்து நமக்கு ரிலீஸ் ஆகிற ஃபேட்டி ஆசிட் என்னென்னா லாக்டிக் ஆசிட். அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், லாக்டிக் ஆசிட் அதோட பாடிக்கு தேவையில்லை, அதனால் எக்ஸ்க்ரீட்டரி ஆர்கன்ஸ் மூலமாக அது என்ன ஆகிடும்? வெளியே போயிடும். இங்கே கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது பார்த்திங்களா, அந்த கார்பன் டை ஆக்சைடு பாடி வாலை வச்சு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும்? டிஃப்யூஸ் ஆகி வெளியே தள்ளிடும். எனர்ஜியை மட்டும் இது எடுத்துக்குது. எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிமிட்டிவ் டைப் ஆஃப் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் தான். அது வந்து புரோட்டோநெஃப்ரீடியா. பிளாட்டி எலிமெண்டஸ்னு கொடுத்து எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம்னு கொடுத்தாலே நமக்கு ஃப்ளேம் செல் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஃப்ளேம் செல் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? சூஸ் பண்ணணும். டைப் வந்து புரோட்டோநெஃப்ரீடியம், ரொம்ப ப்ரிமிட்டிவ் டைப். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங்கிடியூடினல் எக்ஸ்க்ரீட்டரி கெனால் இருக்குது. சென்டரில் ஒரு லாங்கிடியூடினல் எக்ஸ்க்ரீட்டரி கெனால் இருக்குது. அந்த லாங்கிடியூடினல் எக்ஸ்க்ரீட்டரி கெனால் வந்து பிரான்ச் அவுட் ஆகுது. அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ளேம் செல்லில் தான் முடியும். ஃப்ளேம் செல்லுங்கிறது என்ன, எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளேம் செல் வந்து ஒரு தின் வால் என்க்ளோஸ் பண்ணால் உள்ளுக்குள்ளே ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அதில் ஒரு கேவிட்டி இருக்கும். அந்த கேவிட்டியில் நிறைய கொத்து கொத்தாக சிலியா இருக்கும். அந்த சிலியா வந்து எப்பயுமே அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். அது பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு விளக்குலேருந்து தீ வந்து எரியிற மாதிரி, நெருப்பு வந்து எரியிற மாதிரி இருக்கும். அதனால தான் அதுக்கு பேரே என்னென்னா ஃப்ளேம் செல் அப்படின்னு பேர். அந்த எக்ஸ்க்ரீட்டரி கெனால் வந்து எக்ஸ்க்ரீட்டரி போர் வழியாக வெளியே திறக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாங்கிடியூடினல் மீடியன் எக்ஸ்க்ரீட்டரி கெனால் இருக்கா, இந்த எக்ஸ்க்ரீட்டரி கெனால் வந்து இப்படி பிரான்ச் அவுட் ஆகுதா ரெண்டு பக்கமும், அது எல்லாமே குட்டி குட்டி குட்டியாக டாட்டாக போட்டிருக்கு பாருங்கள், இலை மாதிரி. அது எல்லாமே ஃப்ளேம் செல்ஸ் தான். ஒரு சிங்கிள் ஃப்ளேம் செல் எப்படி இருக்கும்னு தான் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த ஒரு சிங்கிள், அதாவது இந்த ஒரு சிங்கிள் ஃப்ளேம் செல்லில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு கேவிட்டி இருக்குது. அந்த கேவிட்டியில் சிலியா இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளேம் செல் வந்து உள்ளுக்குள்ளே நிறைய நியூக்ளியஸ் இருக்குது, தின் வால் கவரிங் இருக்குது. இதில் வெளி பக்கம் பார்த்தாக்க இட் வில் பி ப்ரொடியூஸ் இட் இஸ் ஹேவிங் சம் சூடோபோடியா லைக் ஸ்ட்ரக்சர் சர்ஃபேஸில்.
இதோட அந்த ஃப்ளேம் செல்லோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பாடி ஃபுல்லாக அப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கா. அப்போ என்ன செய்யும், பாடியில் ஃபார்ம் ஆகிற லிக்விட் வேஸ்ட்டை அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணுது, வெளியே அனுப்புது. எது வழியாக, இந்த எக்ஸ்க்ரீட்டரி போர் வழியாக வெளியே அனுப்பிடும். இந்த சிலியரி மூமெண்ட் மூலமாக அந்த வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணிக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டமில் பார்த்தானா, நர்வஸ் சிஸ்டம் கம்ப்ரைசஸ் ஆஃப் நர்வ் ரிங், நர்வ் கார்டு, ரெண்டு டைப் தான். நர்வ் ரிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே ஈசோஃபேகஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஈசோஃபேகஸை சுற்றி இந்த இடத்துல ஒரு ரிங் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுதான் நர்வ் ரிங். இந்த நர்வ் ரிங்லேயே மொத்தம் 3 கேங்லியான் இருக்குது. கேங்லியான்னா நரம்பு முடிச்சு. இந்த 3 கேங்லியான் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் அஸ் செரிப்ரல் கேங்லியா. இந்த 3 கேங்லியாவில் 2 வந்து செரிப்ரல் கேங்லியா, 1 வந்து வென்ட்ரல் பொசிஷனில் இருக்கும். இதில் இந்த நர்வ் ரிங்கில் மொத்தம் 3 கேங்லியா இருக்குது. அதில் 2 வந்து டார்சோ லேட்ரல். டார்சோன்னா டார்சல் சைடு, டார்சல் சைடில் பக்கவாட்டில் இருக்கும், அதனால் இதுக்கு பேர் டார்சோ லேட்ரல்னு பேர். டார்சல் சைடில் பக்கவாட்டில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் டார்சோ லேட்ரல் அப்படின்னு பேர். டார்சோ லேட்ரல் செரிப்ரல் கேங்லியா, அது 2 வந்து செரிப்ரல் கேங்லியா சொல்கிறோம். இன்னொன்று வந்து வென்ட்ரல் பொசிஷன். நீங்கள் கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல. இன்னொன்று வந்து வென்ட்ரல் பொசிஷனில் இருக்குது. ஸோ மொத்தம் 3 கேங்லியா வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு நர்வ் ரிங்கில். இந்த கேங்லியாவிலேருந்து ஆன்டீரியர் போஸ்டீரியர் 2 பக்கமும் வந்து நர்வ்ஸ் வந்து அரைஸ் ஆகுது. இங்கே ஆன்டீரியர் சைடில் சின்ன சின்ன நர்வ்ஸ் அரைஸ் ஆகுது. ஆன்டீரியர்னாலே முன்பக்கம். அப்போனா எங்கே சப்ளை பண்ணுது, அது ஹெட்டுக்கும் ஓரல் சக்கருக்கும் சப்ளை பண்ணிடுது. இந்த போஸ்டீரியர் சைடில் இந்த இடத்துல கேப் வரணும், கேப் இல்லாமல் மர்ஜ் ஆகிருக்குது லெட்டர்ஸு. போஸ்டீரியரில் வந்து மொத்தம் 3 பேர் ஆஃப் நர்வ் கார்ட்ஸ் இருக்குது. அது எங்கெல்லாம் சப்ளை பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, டார்சல் பேர், ஒரு வென்ட்ரல் பேர், ஒரு லேட்ரல் பேர். டார்சல் பேர் வந்து டார்சல் சைடில் சப்ளை பண்ணும், வென்ட்ரல் பேர் வந்து வென்ட்ரல் சைடில் சப்ளை பண்ணும், லேட்ரல் பேர் வந்து பாடியோட சைட்ஸ் 2 பக்கமும் சப்ளை பண்ணும். இது எல்லாமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னென்னா டிரான்ஸ்வர்ஸ் கமிஷஸ். அதாவது போஸ்டீரியரில் இருக்கிற 3 பேர்ஸ் ஆஃப் நர்வ் கார்ட்ஸ், ஒரு டார்சல் பேர், ஒரு வென்ட்ரல் பேர், ஒரு லேட்ரல் பேர், இது எல்லாமே வந்து இன்னொரு நர்வ்னால் கனெக்ட் ஆகுது. அந்த நர்வுக்கு பேர் டிரான்ஸ்வர்ஸ் கமிஷஸ். இப்படி குறுக்க வந்து என்ன ஆகும்னா கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இட் இஸ் அ ஹெர்மாப்ரோடைட். ஹெர்மாப்ரோடைட்னாலே அர்த்தம் என்னென்னா, மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ப்ரெசன்ட் இன் த சேம் அனிமல். ஒரே அனிமல்லையே மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் ப்ரெசன்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸும் ரீப்ரொடக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா நிறைய ஸ்டேஜஸ் இதில் வரும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஹெர்மாஃப்ரோடைட்னு சொல்லிட்டோம். அப்போ வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் 2ம் சேர்ந்து ஒரு ஓப்பனிங்குள்ளே தன்னுடைய செல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணோம். அந்த காமன் ஓப்பனிங்க்கு என்ன பேருனா ஜெனிட்டல் ஏட்ரியம். ஓகேவா, இதே ஜெனிட்டல் ஏட்ரியம் தான் நம்ம டேப் ஃபார்ம்லேயும் பார்த்துருக்கோம். இந்த மேல் அண்ட் ஃபீமேல் டக்ட் வந்து 2மே வந்து ஜெனிட்டல் ஏட்ரியமில் ஓப்பன் ஆகுது. அப்புறம் ஜெனிட்டல் ஏட்ரியம்லேருந்து வெளியே வந்து ஜெனிட்டல் அப்பேர்ச்சர் வழியாக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க ஓப்பன் ஆகி காமன் ஓப்பனிங்கில் வெளியே வரும். டெஸ்டிஸ். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் மொத்தம் வந்து எத்தனை டெஸ்டிஸ் இருக்குன்னா, மொத்தம் 2 டெஸ்டிஸ் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, இந்த இடத்துல ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ இது வந்து பிரான்ச்சாக இருக்குது. எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது பாருங்கள், ஹைலி பிரான்ச்டு, டியூபாக இருக்குது, டியூபுலார். ஸோ இந்த டெஸ்டிஸ்லேருந்து அரைஸ் ஆகிற டியூபுக்கு பேர் என்ன அப்படின்னா வாசா டிஃப்ரென்ஷியா. இங்கேருந்து ஒரு டியூப் அரைஸ் ஆகுது, இங்கேருந்து ஒரு டியூப் அரைஸ் ஆகுது. இந்த டியூபுக்கு பேர் வாசா டிஃப்ரென்ஷியா, இல்லைனா வாஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாஸ் டிஃப்ரென்ஸை அப்படியே அனிமலுடைய முன்பக்கமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, அனிமலோட முன்பக்கமாக மூவ் ஆகி அடுத்தது ஒரு டியூப்பில் போய் ஜாயின் ஆகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர். அதுக்கு பேர் செமினல் வெசிக்கல் அப்படின்னு பேர். எப்பயுமே இந்த வெசிக்கல், ரிசப்டாகுலம், செமினல் இப்படி வந்துச்சுனாலே அங்கே வந்து ஸ்டோரேஜ்னு அர்த்தம். ஸ்பெர்ம்ஸ் வந்து அங்கே போய் என்ன ஆகிக்கும், ஸ்டோர் ஆகிக்கும். இந்த செமினல் வெசிக்கிள்லேருந்து அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டக்ட்டு போகுது. அந்த டக்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஜாக்குலேட்ரி டக்ட். அந்த எஜாக்குலேட்ரி டக்ட்டு போய் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஒரு மஸ்குலர் ஆர்கனில் ஓப்பன் ஆகும். அதுதான் சிரஸ் இல்லைனா பெனிஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
இந்த சிரஸ் இல்லைனா பெனிஸ் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காமன் ஜெனிட்டல் ஏட்ரியமில் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும், ஒரு ஹோல் இருக்கும். அதுதான் மேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சர். மேல் ஜெனிட்டல் அப்பேர்ச்சர் மூலமாக ஜெனிட்டல் ஏட்ரியமில் அது போய் ஓப்பன் ஆகுது. இதே ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் வந்து ஒரே ஒரு ஓவரி தான் இருக்குது. இதுதான் அந்த ஓவரி வந்து எப்படி இருக்குது, டியூபுலாராக இருக்குது, அதுவும் பிரான்ச்சாக தான் இருக்குது. ஓவரியிலேருந்து வெளியே வர டக்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓவி டக்ட் அப்படின்னு பேர். இந்த ஓவி டக்ட் வந்து அப்படி முன்பக்கமாக மூவ் ஆகி அது வந்து இன்னொரு டக்டில் ஜாயின் பண்ணுது. அந்த டக்ட்டுக்கு பேர் என்னென்னா விட்டலைன் டக்ட் அப்படின்னு பேர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எக்கு, ஃபீமேல்னாலே எக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகுது இல்லையா. அப்போ அதுக்கு என்ன வேணும்னா யோக் வேணும், ஷெல் வேணும், ரெண்டுமே கவர் ஆகிருக்கணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நிறையா குட்டியாக யோக் கிளாண்ட்ஸ் வந்து லேட்ரல் சைடு ஆஃப் த பாடியில் இருக்குது. இந்த யோக் கிளாண்டுக்கு இன்னொரு பேர் என்ன, விட்டலேரியா அப்படின்னு பேர். விட்டலேரியா அப்படின்னா யோக்குன்னு அர்த்தம். இந்த யோக் கிளாண்ட்ஸ்லேருந்து குட்டி ஒரு யோக் கிளாண்ட்லேருந்தும் ஒரு டக்ட் அரைஸ் ஆகுது. அதுக்கு பேர் யோக் டக்ட் அப்படின்னு பேர். இதோட வேலை என்ன, இட் செக்ரீட்ஸ் த யோக் அப்புறம் ஷெல் ரெண்டையும் செக்ரீட் பண்ணுறது தான் இதோட வேலை. இந்த மாதிரி ஒரு யோக் கிளாண்ட்லேருந்து ஒரு யோக் டக்ட் வருது இல்லையா, அந்த மாதிரி எல்லா யோக் கிளாண்ட்லேருந்தும் நிறைய யோக் டக்ட்ஸ் வரும். அந்த யோக் டக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று யுனைட் ஆகி அது என்ன ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா ஆன்டீரியர் லாங்கிடியூடினல் விட்டலைன் டக்ட். இதுதான் அது ஆன்டீரியர் லாங்கிடியூடினல் விட்டலைன் டக்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த ஆன்டீரியர் லாங்கிடியூடினல் விட்டலைன் டக்ட் மேல் பக்கம் இருக்கிறது. கீழே பாடியோட கீழேருந்து வர்றது போஸ்டீரியர் லாங்கிடியூடினல் விட்டலைன் டக்ட். மேலேருந்து வர்றது ஆன்டீரியர் லாங்கிடியூடினல் விட்டலைன் டக்ட், கீழேருந்து வர்றது போஸ்டீரியர் லாங்கிடியூடினல் விட்டலைன் டக்ட். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஜாயிண்ட் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர்லேருந்து வர டக்ட்டும் போஸ்டியர்லேருந்து வர டக்ட்டும் ரெண்டும் இங்கே யுனைட் ஆகிட்டு அதே மாதிரி இந்த சைட்லேருந்து வரதும் இங்கே ரெண்டு யுனைட் ஆகி இப்படி குறுக்க ஒரு ஜாயின் ஆகுது. அதுதான் டிரான்ஸ்வர்ஸ் விட்டலைன் டக்ட். இங்கேருந்து இந்த பக்கம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டும் ஜாயின் ஆகிடுச்சா. ஜாயின் ஆகி இங்கே என்ன ஆகும் அப்படின்னா சென்டரில் மேல் பக்கமாக போகும். இந்த இடத்துல ஒரு ஜாயினிங் இருக்குது. அது என்ன அப்படின்னா மீடியன் விட்டலைன் டக்ட். இந்த மீடியன் விட்டலைன் டக்ட்டுக்கும் மேலேருந்து ஓவரியிலேருந்து ஒரு அரைஸ் ஆகிற ஓவி டக்ட்டும் ஓகேவா, அது ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல ஜாயின் ஆகுது. அது ஒரு பல்ஜிங் மாதிரி இருக்கும். அதுதான் ஊ டைப். இந்த ஊ டைப்பை சுற்றி பின்பக்கமாக பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும் அந்த ஒரு கிளாண்டோட. அந்த கிளாண்டுக்கு பேர் மெஹில்ஸ் கிளாண்ட் ஆர் ஷெல் கிளாண்ட். அந்த ஷெல் கிளாண்டோட வேலை என்னென்னா செக்ரீட்ஸ் ஷெல். இங்கேருந்து இந்த ஷெல் கிளாண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா எக்கு வந்து இங்கேருந்து பாஸ் ஆகி இந்த யூட்ரஸ்க்கு போகிறதுக்கு லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிடை செக்ரீட் பண்ணுது. அதே மாதிரி ஸ்பெர்மையும் ஆக்டிவேட் பண்ணுது. எக்கை வந்து ஹார்டன் பண்ணுது. எக் ஷெல்லை வந்து இன்னும் மேலும் கடினமாக்குது. இதுதான் இந்த மெஹில்ஸ் கிளாண்ட் ஆர் ஷெல் கிளாண்டோட வேலை. இதில் வந்து கலர் பிக்சரில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இங்கே ஓவரியிலேருந்து ஓவி டக்ட் அரைஸ் ஆகி அப்படி கீழே வருது. இங்கே சைட்லலாம் யோக் கிளாண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த யோக் கிளாண்ட்லேருந்து யோக் டக்ட் ஃபார்ம் ஆகி அந்த யோக் டக்டெல்லாம் யுனைட் ஆகி இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே அப்படி வரும். இங்கே டிரான்ஸ்வர்ஸு, இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் டக்ட் விட்லைன் டக்ட். டிரான்ஸ்வர்ஸ் விட்லைன் டக்ட்டு மேலே மீடியன் டக்டாக மாறுது. மீடியன் விட்லைன் டக்டாக மாறுதா. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பல்ஜிங் இருக்கும். இதான் ஊ டைப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓவி டக்ட்டும் மீடியன் விட்லைன் டக்ட்டும் இணையிற இடத்துல ஒரு பல்ஜிங் இருக்கும். அது ஊ டைப். இந்த ஊ டைப்புக்கு பின்னாடி இந்த பாருங்கள் ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள், அதுதான் இந்த மெஹில்ஸ் கிளாண்ட். மெஹில்ஸ் கிளாண்ட் இஸ் அதர்வைஸ் கால்ட் ஷெல் கிளாண்ட். இந்த ஷெல் கிளாண்ட் என்ன பண்ணுது, தன்னோட செக்ரீஷன்ஸை இங்கே போடுறதுனால யூட்ரஸ்குள்ளே எக்கு போகும்போதும் ஸ்பெர்மை ஆக்டிவேட் பண்ணும்போதும் எல்லாத்துக்குமே வந்து இது ஈஸியாக இருக்குது. இந்த ஊ டைப்புன்னு சொல்கிற அந்த பல்ஜிங் அதுலேருந்து ஓவோ விட்டலைன் டக்ட் இல்லைனா யூட்ரஸ் அரைஸ் ஆகுது பாருங்கள். இதுதான் யூட்ரஸ்க்கு இன்னொரு பேர் ஓவோ விட்டலைன் டக்ட் அப்படின்னு பேர். இந்த யூட்ரஸ் போய் எங்கே முடியுதுன்னு இப்படி மேலே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். யூட்ரஸ் வந்து ஃபீமேல் ஜெனிட்டல் ஓப்பனிங் வழியாக காமன் ஓப்பனிங், தட் இஸ் ஜெனிட்டல் ஏட்ரியமில் போய் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம ஏற்கனவே இந்த லாரல்ஸ் கெனால் பாடியோடைய மிட்டார்சல் லைனில் 1/3 ஆஃப் த பாடி ஆன்டீரியர் சைடில் ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கும், கெனால் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதுதான் லாரல்ஸ் கெனால். லாரல்ஸ் கெனாலோட வேலை என்ன, ஆர் காப்புலேஷன் கெனாலோட வேலை என்ன, டு ரிசீவ் த ஸ்பெர்ம் ஃப்ரம் த மேல் டியூரிங் காப்புலேஷன்.
லைஃப் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த லைஃப் ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இது ஒரு டைஜெனிக் பேரசைட். 2 ஹோஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஷீப் இஸ் த ப்ரைமரி ஹோஸ்ட், ஸ்னெயில் தட் இஸ் லிம்னியா ட்ரங்காட்டுலா இது வந்து இட் இஸ் த செகண்டரி ஹோஸ்ட். டெவலப்மெண்ட்டில் நிறைய லார்வல் ஸ்டேஜஸ் வரும். இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். லார்வல் ஸ்டேஜஸை ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கணும். மிராசீடியம், ஸ்போரோசிஸ், ரிடியா, சர்க்கேரியா, மெட்டாசர்க்கேரியா. இதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிறது அதாவது எக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து அடுத்தது கேப்சியூல்னு சொல்லுவோம். ஏன்னா கேப்சியூலுக்குள்ளே நிறையா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். எக் இருக்கும், அது கூட யோக் செல் இருக்கும், அதுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு ஷெல் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது கேப்சியூல். எக்கு வந்து ஃபெர்டிலைஸ் ஆகி வந்துடுது மெஹில்ஸ் கிளாண்ட் வழியாக, ஷெல்லெல்லாம் செக்ரீட் ஆகி வந்துடுது, யோக் வந்து உள்ளே பேக் ஆகிடுச்சு. இப்போது ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்குது? இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் தான். எங்கே நடக்கும்? அந்த ஊ டைப்புன்னு சொல்கிற பல்ஜிங் ஸ்ட்ரக்சருக்குள்ளே நடக்குது. இப்போ ஃபர்டிலைசேஷன் நடந்த உடனே அந்த எக்குக்கு பாதுகாப்பு வேணும். அந்த ஃபெர்டிலைஸ் பண்ண எக்கை சுற்றி கொஞ்சம் யோக் செல்ஸ், ஏன்னா டெவலப்மெண்ட் வந்து இப்போ வெளியே போய் நடக்க போகுது பாடிக்கு வெளியே. அப்போ அதுக்கு நியூட்ரியன் வேணும் இல்லையா? அது எத்தனை நாள் உயிரோடு இருக்கணுமோ அதுக்கான நியூட்ரியன்ஸ் வேணும். அப்போ யோக் செல்ஸ் அந்த இடத்துல சரவுண்ட் ஆகிருக்கும். எக்கு, யோக் செல்லு, அப்புறம் அதை சுற்றி ஒரு கவரிங் இருக்கும், அது ஷெல்லு. இதெல்லாம் சேர்ந்தது தான் கேப்சியூல். இந்த கேப்சியூலுக்கு மேல் பக்கம் ஒரு சின்னதாக ஓப்பனிங் இருக்கும், ஒரு லிட்டு அப்படி மூடி மாதிரி திறக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் ஆப்பர்குலம் அப்படின்னு பேர். இந்த கேப்சூல் வந்து எப்படி இருக்கும்னா ஓவல் ஷேப்பில் இருக்கும். இந்த கேப்சூல் என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கே கீழேருந்து ஊ டைப்லேருந்து அப்படியே மெதுவாக மேலே யூட்ரஸ் ஓவோவிட்டலன் டக்ட் இருக்குல்ல, அது வழியாக பாஸ் ஆகி போகும். எங்கே போகுது? ஷீப்போட பைல் டக்ட்டுக்கு போயிடும். இது ஏற்கனவே பைல் டக்டில் தான் இருக்குது. அப்போ அந்த பைல் டக்டில் வந்து இப்போ அனிமலோட பாடிக்குள்ளே இருக்கிற அந்த கேப்சூல் வந்து அப்படியே மூவ் ஆகி அனிமலோட பாடிக்கு வெளியே போய் ஷீப்போட பைல் டக்ட்டுக்கு போயிடும். எப்படி இந்த கேப்சூல் வெளியே வரும்? கோனோஃபோர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, மேல் பக்கம் வென்ட்ரல் சக்கருக்கும் ஓரல் சக்கருக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருந்துச்சு, கோனோஃபோர். அது வழியாக இந்த கேப்சூல் வெளியே வந்து ஷீப்போட பைல்டக்ட்டுக்கு போய் பைல்டக்ட்லேருந்து சர்க்குலேஷன் வழியாக இன்டெஸ்டைனுக்கு போயிடும். இன்டெஸ்டைன்லேருந்து ஃபீக்கல் மேட்ரு வழியாக வெளியே வந்துடும். ஷீப்போட ஃபீக்கல் மேட்ரு வழியாக இது வெளியே வந்துருச்சு. வெளியே வந்த உடனே ஒருவேளை அந்த ஃபீக்கல் மேட்டர் எங்கேயாவது ட்ரை லேண்டில் விழுந்துருச்சுன்னா வெயிலில் காஞ்சு போய் வீணாக போயிடும். இட் வில் டை. சப்போஸ் இந்த புல் மேயிற இடத்துல, நல்ல ஈரமாக இருக்கக்கூடிய புல்வெளியில் அந்த மாதிரி இடத்துல ஒருவேளை இந்த ஃபீக்கல் மேட்டர் இருந்துச்சுன்னா அங்கே இந்த ஓப்பர்குலம், அதாவது இந்த கேப்சூலோட மேல் பக்கம் இருக்கிற லிட் இருக்குல்ல, அது ஓப்பன் ஆகி அதுக்குள்ளேருந்து ஒரு லார்வா வரும். அந்த லார்வாவுக்கு பேர் மிராசீடியம் லார்வா அப்படின்னு பேர். இந்த லார்வா வந்து ஒரு ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா. ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வானா ஸ்விம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, அது என்ன? சீலியா. இந்த மிராசிடியம் லார்வா எத்தனை நாள் உயிரோடு இருக்கும்? 24 மணி நேரம் வரைக்கும் தான் மிராசிடியம் லார்வா வந்து அதோட ஸ்டேஜில் இருக்கும், மிராசிடியமில் இருக்கும். அடுத்து வேறு ஸ்டேஜாக மாறிடும். இது சாப்பிடாது, பார்க்குறதுக்கு கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும். இதுதான் கோனிக்கல் ஷேப்பில் இருக்குது மிராசிடியம் லார்வா. இதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டீரியர் எண்டு ப்ராடாக இருக்குது, போஸ்டீரியர் எண்டு வந்து ரொம்ப நேரோவாக இருக்குது. ஆன்டீரியர் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் சிலியா, பாடி ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், குட்டி குட்டியாக பிரிசில்ஸ் மாதிரி, அது சிலியா. ஆன்டீரியர் எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாண்ட் இருக்குது, அது எப்பிக்கல் கிளாண்ட் அப்படின்னு பேர். அந்த எப்பிக்கல் கிளாண்ட் வந்து வெளியே எப்பிக்கல் பாப்பிலே அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் மூலமாக ஓப்பன் ஆகுது. இந்த எப்பிக்கல் பாப்பில எப்பிக்கல் கிளாண்ட் இதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து 2 சாக் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம், ப்ளூ கலரில் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த சாக் லைக் ஸ்ட்ரக்சர் என்ன ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பெனிட்ரேஷன் கிளாண்டுன்னு பேர். இந்த அனிமல் வந்து பாடிக்குள்ளே பெனிட்ரேட் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகுது, பெனிட்ரேஷன் கிளாண்ட் அப்படின்னு பேர். இது எப்பிக்கல் கிளாண்டோட 2 பக்கமும் இருக்குது. பாடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டியாக சின்ன தகடு மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கு பேர் எபிடர்மல் பிளேட்ஸ்ன்னு பேர். மொத்தம் 21 எபிடர்மல் பிளேட் இருக்குது. இது ஒரு முக்கியமான 1 மார்க் கொஷின். இந்த எபிடர்மல் பிளேட் வந்து 5 ரோவாக அரேஞ்ச் ஆகிருக்குங்க பாருங்கள். 1 2 3 4 5 ரோவாக அரேஞ்ச் ஆகிருக்கு. 5 ரோவில் எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் எபிடர்மல் பிளேட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரோ 6, செகண்ட் ரோ 6, தேர்ட் ரோ 3, ஃபோர்த் ரோ 4, லாஸ்ட் ரோ வந்து 2. 3யும் 4ம் அந்தந்த ரோவோட நம்பர் 6 6 2. இதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. தேர்ட் ரோவில் 3 இருக்குது, ஃபோர்த் ரோவில் 4 இருக்குது, ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் 6 இருக்குது, லாஸ்ட்டில் 2 இருக்குது. 6 6 3 4 2.
மேலே இந்த ஆன்டீரியர் எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து பிரெயின் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அது ஒரு கேங்க்லியான். இங்கே எல்லாமே கேங்க்லியான் தான் நம்ம பார்த்தோம். அடல்ட்டே கேங்க்லியான் தான் பார்த்துருக்கோம். செரிப்ரல் கேங்க்லியான் அப்படின்னு பார்த்தோம். ஆன்டீரியர் சைடில் ஒரு லார்ஜ் பிரெயின் இருக்குது. அதுக்கு இன்னொரு பேர் எப்பிக்கல் கேங்க்லியான் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டீரியர் சைடில் 2 ஐ ஸ்பாட் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. கண் 2 இருக்குது. ஓகேவா? பிரெயினுக்கு மேல் பக்கம் இதான் இங்கே கீழே இருக்கும் பிரெயின். இங்கே வந்து ஐ ஸ்பாட் இருக்குது. இதில் எக்ஸ்க்ரீஷனுக்காக 2 ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது என்னென்னா புரோட்டோனெஃப்ரீடியா. அந்த புரோட்டோனெஃப்ரீடியாலேருந்து ஒரு ரெண்டு புரோட்டோனெஃப்ரீடியா இருக்குது. ஒரு புரோட்டோனெஃப்ரீடியாலேருந்து ஒரு ஃப்ளேம் செல் மட்டும் இருக்கும். ஒரு ஃப்ளேம் செல் மட்டும் இருக்கும். சிங்கிள் மட்டும். லார்வா தானே. அந்த ஃப்ளேம் செல்லிருந்து ஒரு டக்ட் அரைஸ் ஆகி அந்த டக்ட் வந்து நெஃப்ரீடியோ போர் வழியாக வெளியே திறக்குது. ஸோ 2 புரோட்டோனெஃப்ரீடியா இருக்குது. ஒரு புரோட்டோனெஃப்ரீடியாவும் கன்சிஸ்ட் ஆஃப் 1 ஃப்ளேம் செல். ஓகேவா? அங்கேருந்து ஒரு லார்ஜ் டக்ட் இருக்குது. அந்த டக்ட் வந்து நெஃப்ரீடியோ போர் வழியாக ஓப்பன் ஆகுது. இந்த மிராசிடியம் லார்வாவோட பாடிக்குள்ளே குட்டி குட்டி செல்ஸ் இருக்கும். ஜெர்ம் செல்ஸ்ன்னு பேர். அந்த ஜெர்ம் செல்ஸ் வந்து அடுத்து வேறு லார்வாவாக கன்வெர்ட் ஆக போகுது. இப்போது எங்கே போய் அது கன்வெர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மிராசிடியம் 24 மணி நேரம் தான் உயிரோடு இருக்கும். அந்த 24 மணி நேரத்துக்குள்ளே அதோடைய செகண்டரி ஹோஸ்ட்டுன்னு நம்ம சொல்கிற லிம்னியா ட்ரங்கேட்டுலா அப்படிங்கிற ஸ்னெயில் கிடச்சிச்சின்னா இமீடியட்டாக மிராசிடியம் தன்னோட பெனிட்ரேஷன் கிளான்ஸை யூஸ் பண்ணி பெனிட்ரேட் பண்ணி ஸ்னெயிலோட பாடிக்குள்ளே போயிடும். போனதும் நேராக அது போகக்கூடிய இடம் என்னென்னா டைஜஸ்டிவ் கிளாண்டுக்கு போயிடும். டைஜஸ்டிவ் கிளாண்டுக்கு போனோன்னே இந்த மிராசிடியமோட பாடிக்குள்ளே இருந்த ஜெர்ம் செல்ஸு அடுத்த லார்வாவாக கன்வெர்ட் ஆகிடுது. அதுதான் ஸ்போரோசிஸ்ட். சிஸ்ட்டுன்னு வந்துருச்சு அப்படின்னாலே அது ரவுண்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் செகண்ட் லார்வா. அந்த ஸ்போரோசிஸ்ட்டுங்கிறது தான் செகண்ட் லார்வா ஆஃப் லிவர் ஃப்ளூக். இது வந்து அப்படி சாக் மாதிரி இருக்கும் பாருங்கள். ரவுண்டாக அப்படி சாக் மாதிரி இருக்கும். இந்த லார்வா எங்கே இருக்குது? டைஜஸ்டிவ் கிளாண்ட் ஆஃப் ஸ்னெயிலில் தான் இருக்குது. இதுவும் பாடி வந்து கவர்ட் வித் கியூட்டிக்கல் தான். இதுலேயும் 2 அங்கே ஃபஸ்ட்டுலேயும் மிராசிடியம்லேயும் 2 புரோட்டோனெஃப்ரிடியம் இருக்குது. ஆனால் ஒரு புரோட்டோனெஃப்ரிடியத்துலேயும் ஒரு ஃப்ளேம் செல் தான் இருந்துச்சு. இங்கே வந்து எத்தனை ஃப்ளேம் செல் இருக்குது? 2 ஃப்ளேம் செல் இருக்குது. இது 2வது லார்வா, 2 ஃப்ளேம் செல். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஓப்பன்ஸ் த்ரூ புரோட்டோனெஃப்ரிடியோ போர். நெஃப்ரிடியோ போர் வழியாக வெளியே ஓப்பன் ஆகுது. இந்த லார்வாக்குள்ளேயும் ஜெர்ம் செல்ஸ் இருக்குது. அந்த ஜெர்ம் செல்ஸு டிவைட் ஆகி மறுபடியும் டிவைட் ஆகி அது அடுத்த லார்வாவை ஃபார்ம் பண்ணுது. அதுதான் ரிடியா லார்வா. ஒரு ஸ்போரோசிஸ்லேருந்தும் 5லேருந்து 8 ரிடியா லார்வா வரைக்கும் ஃபார்ம் ஆகும். இந்த ரிடியா லார்வா, இதுதான் ரிடியா லார்வாவோட ஸ்ட்ரக்சர். இந்த ரிடியா லார்வாவில் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குது? பார்க்குறதுக்கு ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்குது. இதோட பாடியும் கவர்ட் வித் கியூட்டிக்கல் தான். அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா அடல்ட்டோட பாடி கவர்ட் வித் கியூட்டிக்கல். அப்போ லார்வாவோட பாடியும் எப்படி இருக்கும்? கவர்ட் வித் கியூட்டிக்கல் தான். சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது. மேல் பக்கம் மவுத் இருக்குது. மவுத் வந்து மெதுவாக கீழே ஒரு சின்ன சேம்பரில் திறக்குது. அதுதான் வந்து என்னது? ஃபேரிங்ஸில் திறக்குது. ஃபேரிங்ஸ் லீட்ஸ் டு சின்னதாக ஈசோஃபேகஸ் இருக்கும். ஈசோஃபேகஸ் லீட்ஸ் டு இன்டெஸ்டைன். இங்கே இந்த மவுத்துக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மவுத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன ரிங் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்கு பேர் காலர் அப்படின்னு பேர். இந்த காலருக்கு கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா பர்த் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பனிங் இருக்குது. அது என்ன வேலைன்றது நம்ம இதோட எண்டில் பார்க்கலாம். போஸ்டீரியர் சைடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, போஸ்டீரியர் சைடு வந்து இந்த இடத்துல இப்படி பிளண்ட்டாக இருக்குது, பாயிண்டடாக. போஸ்டீரியர் ரீஜியனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்விம்மிங்காக ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் மாதிரி இங்கே இருக்குது. அதுக்கு பேர் லேப்பட்ஸ்ன்னு பேர். இந்த லேப்பட்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ப்ரோக்யூஸ்குலா அப்படின்னு பேர். தட் இஸ் ஃபார் லோகோமோஷன். ஸோ மவுத் வந்து ஃபேரிங்ஸில் முடியுது. ஃபேரிங்ஸ்லேருந்து அப்படியே இன்டெஸ்டைன் வந்து இந்த இடத்துல சாக் மாதிரி திறக்குது. ஃபேரிங்ஸை சுற்றி என்ன இருக்குது? ஃபெரிஞ்சியல் கிளாண்ட் இருக்குது. இதெல்லாம் அடல்ட்டில் இருக்க ஸ்ட்ரக்சர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இங்கேயும் புரோட்டோனெஃப்ரிடியா இருக்குது. 2 புரோட்டோனெஃப்ரிடியா தான். புரோட்டோனெஃப்ரிடியா அதே தான், 2 தான் இருக்கும். மிராசிடியமில் ஒரு ஃப்ளேம் செல் இருந்தது. ஒரு புரோட்டோனெஃப்ரிடியாவில் ஒரு ஃப்ளேம் செல் இருந்துச்சு. ஸ்போரோசிஸ்டில் 2 ஃப்ளேம் செல் இருந்துச்சு. இங்கே நிறைய ஃப்ளேம் செல் இருக்குது, மெனி ஃப்ளேம் செல். ஆனால் எல்லாமே இட் ஓப்பன்ஸ் த்ரூ நெஃப்ரிடியோ போர் தான். இந்த ரிடியா லார்வாவோடைய பாடிக்குள்ளே நான் இந்த இருக்கிற கேவிட்டியில் குட்டி குட்டியாக என்ன இருக்குது? இங்கேயும் ஜெர்ம் செல்ஸ் இருக்குது. அந்த ஜெர்ம் செல்ஸ் வந்து ரிடியாவோட பாடிக்குள்ளேயே இன்னொரு ரிடியாவை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால் இட் இஸ் கால்ட் அஸ் டாட்டர் ரிடியா.
அந்த டாட்டர் ரெடியாவோடைய பாடிக்குள்ளேயும் ஜெர்ம் செல்ஸ் இருக்கும். அந்த ஜெர்ம் செல்ஸ் தான் இட் இஸ் டெவலப்ட் இன்டு அனதர் லார்வா கால்ட் அஸ் சர்க்கேரியா லார்வா. இது பாருங்கள், சர்க்கேரியா லார்வாவாக டெவலப் ஆகுது. இந்த சர்க்கேரியா லார்வா முழுமையாக வளர்ச்சி அடைஞ்ச உடனே இங்கே பர்த் போர் வழியாக இந்த சர்க்கேரியா லார்வா எஸ்கேப் ஆகி வெளியே போயிடும். ஒரு ரிடியாவும் 20 சர்க்கேரியா லார்வாவை ஃபார்ம் பண்ணுது. ஒரு ஸ்போரோசிஸ்ட்டு 5லேருந்து 8 வந்து ஃபார்ம் பண்ணுச்சு இல்லையா ரிடியாவை. இங்கே வந்து ஒரு ரிடியா 20 சர்க்கேரியா லார்வா ஃபார்ம் பண்ணுது. சர்க்கேரியா லார்வா அடுத்து பெர்த் போர் வழியாக வெளியே வந்துருச்சு சர்க்கேரியா லார்வா. இப்போ சர்க்கேரியா லார்வா எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே வருது. இங்கே பாருங்கள், மவுத்தெல்லாம் பாருங்கள், மவுத்து சுற்றி ஓரல் சக்கர் வந்துருச்சு. மவுத்துலேருந்து அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா மஸ்குலர் ஃபேரிங்ஸை சுற்றி ஃபெரிஞ்சியல் கிளாண்ட் இருக்குது. இந்த இடத்துல ஈசோஃபேகஸுங்கிற ஸ்ட்ரக்சர் நல்லா டிஸ்டிங்க்டாக தெரியுது. இங்கேருந்து அடுத்தது இன்டெஸ்டைன் பிரிஞ்சிருக்கு. இன்டெஸ்டைன்லேருந்து இந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீக்கா பிரிஞ்சிருக்கு பாருங்கள், சீக்கம் வந்துருச்சு. அப்புறம் இங்கே டைவர்டிகுலம் அடுத்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஓவல் ஷேப்பில் இருக்குது, ஆனால் கீழே வந்து ஒரு வால் இருக்குது. அப்போ வந்து பார்க்குறதுக்கு இது எப்படி இருக்குன்னா ஆம்ஃபிபியனுடைய டேட்போல் லார்வா மாதிரி இருக்குது. இதோட பாடியும் இட் இஸ் கவர்ட் வித் கியூட்டிக்கல் தான். இங்கே வந்து சக்கர்ஸ் நல்லா டெவலப் ஆகிடுச்சு பாருங்கள். மேலே ஒரு ஓரல் சக்கர் இருக்குது, இங்கே ஒரு வென்ட்ரல் சக்கர் இருக்குது. வென்ட்ரல் சக்கரோட இன்னொரு பேர் என்ன, அசிட்டாபுலம் அப்படின்னு பேர். இன்டெஸ்டைன் எப்படி இருக்குது, யூ ஷேப், தலைகீழ இன்வெர்டட் யூ மாதிரி இருக்குது, யூ ஷேப் இன்டெஸ்டைன். ஏற்கனவே ஃப்ளேம் செல்ஸ் வந்து நமக்கு ரிடியா லார்வாலேயே நல்லா டெவலப் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இங்கே நிறைய ஃப்ளேம் செல்ஸ் இருக்குது. இந்த ஒரு ஃப்ளேம் செல்லும் இட் இஸ் கனெக்டட் பை எக்ஸ்க்ரீட்டரி டியூபியூல். இங்கே இருக்கிற இந்த ஒவ்வொரு ஃப்ளேம் செல்லும் எக்ஸ்க்ரீட்டரி டியூபியூல்னால என்ன ஆயிருக்கு, கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இட் ஓப்பன்ஸ் இன்டு எக்ஸ்க்ரீட்டரி வெசிக்கிள். இந்த எல்லா டியூபும் வந்து ஒன்றா ஜாயின் ஆகி இங்கே எக்ஸ்க்ரீட்டரி வெசிக்கிளில் ஓப்பன் ஆகி, எக்ஸ்க்ரீட்டரி வெசிக்கிள் வந்து எக்ஸ்க்ரீட்டரி டக்டில் ஓப்பன் ஆகி, எக்ஸ்க்ரீட்டரி டக்ட்டு வந்து நெஃப்ரிடியோபோரில் ஓப்பன் ஆகும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த டெயில் ரீஜியனில் ரெண்டாக இந்த எக்ஸ்க்ரீட்டரி டக்ட் வந்து அப்படியே பைஃபர்கேட் ஆகிருக்கு, அப்படின்னா ரெண்டாக பிரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். பிரிஞ்சு நெஃப்ரிடியோபோர்ஸில் என்ன ஆகிடுது, ஓப்பன் ஆகிடுது வெளியே. இதில் ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல் இருக்குது. அந்த செல்லுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டோஜீனஸ் கிளாண்ட் அப்படின்னு பேர். இதோட வேலை என்னென்னா, சிஸ்டோஜீனஸ்னால் செக்ரீஷன் ஆஃப் சிஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இதோட அந்த சர்க்கேரியா லார்வாவோட பாடிக்குள்ளே ஜெர்ம் செல்ஸ் இருக்குது. அந்த ஜெர்ம் செல் வந்து அடுத்தது மெட்டா சர்க்கேரியாவாக என்ன ஆக போகுது, டெவலப் ஆகும். மெட்டா சர்க்கேரியாவாக சர்க்கேரியா லார்வா வந்து 3 நாள் வரைக்கும் சர்க்கேரியா லார்வாவாகவே இருக்கும். அதுக்கு பிறகு மெட்டா சர்க்கேரியாவாக மாறிடும். மெட்டா சர்க்கேரியா வந்து இட்ஸ் அ ரவுண்ட் ஷேப்டு லார்வா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெட்டா சர்க்கேரியா லார்வா வந்து இதில் சர்க்கேரியாவாக இருந்து மெட்டா சர்க்கேரியாவாக மாறி இருக்குது. இங்கே வந்து இது உருண்டையாக இருக்குது. அப்போ என்னது எக்ஸ்ட்ராவாக இங்கே இருந்துச்சு, டெயில். அப்போ டெயில் போயிடும். சிஸ்டோஜீனஸ் கிளாண்டு சிஸ்ட்டை வந்து செக்ரீட் பண்ணி பாடியை என்சிஸ்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துடுது. அதுதான் மெட்டா சர்க்கேரியா. இந்த மெட்டா சர்க்கேரியா லார்வா கிராஸில் போய் அட்டாச் ஆகும். ஸ்னெயிலோட பாடியிலேருந்து வெளியே வந்து கிராஸில் என்ன ஆகிக்கும், அட்டாச் ஆகிருக்கும். இந்த கிராஸை சாப்பிடக்கூடிய ஷீப் இருக்கு இல்லையா, இந்த இன்ஃபெக்டட் மெட்டா சர்க்கேரியா இருக்கிற இன்ஃபெக்டட் கிராஸை எந்த ஷீப்பு சாப்பிடுதோ அந்த ஷீப்போட பாடிக்குள்ளே இந்த மெட்டா சர்க்கேரியா லார்வா உள்ளே போயிடும். அதுதான் இன்ஃபெக்ஷன். உள்ளே போனோடனே ஷீப்போட இன்டெஸ்டைனுக்கு போயிடுது. போன உடனே அதோட சிஸ்ட் வால் டிசால்வ் ஆகி இந்த மெட்டா சர்க்கேரியா லார்வா லிபரேட் ஆகி வெளியே வந்து அங்கேருந்து இன்டெஸ்டைன்லேருந்து சீலம் போய், ஏன்னா இதோட வேலை என்ன, லிவருக்கு போகிறது தான் இதோட வேலை. ஸோ இன்டெஸ்டைனில் இருக்குது, இப்போ ஷீப்போட இன்டெஸ்டைனில் இருக்குது, அங்கேருந்து வெளியே வரணும். அதோட பாடி கேவிட்டிக்கு வெளியே வந்து பாடி கேவிட்டிலேருந்து சர்க்குலேஷன் வழியாக லிவருக்கு போய் லிவரில் வந்து அது அடல்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ஸ்னெயிலில் எந்த இடத்துல டெவலப்மெண்ட் இருக்குது, டைஜஸ்டிவ் கிளாண்டில். ஷீப்பில் எந்த இடத்துல இருக்குது, லிவரில். இங்கே வந்து ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன்னு நம்ம சொல்கிற மெட்டாஜெனிசிஸ் ப்ராசஸ் தான் நடக்குது. ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன்னா என்னென்னா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபாலோடு வித் பார்த்தினோஜெனிசிஸ், இல்லை பார்த்தினோஜெனிசிஸ் ஃபாலோட் வித் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஒரு தடவை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும், அப்புறம் பார்த்தினோஜெனிசிஸ் நடக்கும், மறுபடியும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். இதுக்கு பேர் தான் ஆல்ட்ரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா மிராசிடியம் லார்வா எப்படி ப்ரொடியூஸ் ஆச்சு, எக் அண்ட் ஸ்பெர்ம் யுனைட் ஆகி கேப்சூல் ஃபார்ம் ஆகி கேப்சூல் உள்ளேருந்து வந்தது தான் மிராசிடியம் லார்வா. அப்போ அது வந்து ப்ரொடியூஸ்டு பை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்.
அதுக்கப்புறம் மிராசிடியம் லார்வாக்குள்ளே இருந்த ஜெர்ம் செல்ஸ்லேருந்து தான் என்ன வந்துச்சு, ஸ்போரோசிஸ்ட் வந்துச்சு. ஸ்போரோசிஸ்ட்டில் இருக்கிற ஜெர்ம் செல்லேருந்து ரிடியா வந்துச்சு. ரிடியாவோடைய ஜெர்ம் செல்லேருந்து சர்க்கேரியா வந்துச்சு. சர்க்கேரியாவோட ஜெர்ம் செல்லேருந்து மெட்டாசர்க்கேரியா வந்துச்சு. அப்போ இதெல்லாம் பார்த்தினோஜெனிசிஸ். பார்த்தினோஜெனிசிஸுங்கிறது ஃபெர்டிலைசேஷனே நடக்காமல் உருவாகக்கூடிய ஆர்கானிசம் தான் பார்த்தினோஜெனிசிஸ். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பார்த்தினோஜெனிசிஸ். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், அதாவது செக்ஷுவல் வித் செக்ஷுவல் அண்ட் தென் பார்த்தினோஜெனிசிஸ் தென் செக்ஷுவல், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பேர் ஹெட்டிரோகேமி இல்லைனா ஹெட்டிரோஜெனிசிஸ் அப்படின்னு பேர். ஹெட்டிரோனா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரொடக்ஷன், கேமெட் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இதோடைய இன்ஃபெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லிவர் ராட் டிசீஸ் காஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டோம். இது லிவர் ராட் டிசீஸ் காஸ் பண்ணால் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா, லிவர் அஃபெக்ட் ஆகி இன்ஃப்ளமேஷன் நடக்குது. தட் இஸ் ரெட் ஹாட் பெயின்ஃபுல் ஸ்வெல்லிங். ஐடிஐஎஸ்னு முடிஞ்சாலே இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். அப்போ ஹெப்பாட்டிட்டிஸ்னால் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர், ஹெப்பாட்டோனா லிவர். கால் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது இங்கே. அடுத்தது இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம்? இன்ஃபெக்ட் ஆன ஷீப்பை கண்டுபிடிச்சா இன்ஃபெக்ட் ஆன ஷீப்பை நம்ம கில் பண்ணி அதை வந்து என்ன பண்ணிடணும், எரிச்சிடணும். அதே மாதிரி இன்ஃபெக்டான ஷீப்பு சாப்பிட்ட மேன்யூராக இருந்தாலும் அதையும் என்ன பண்ணிடணும், எரிச்சிடணும். ஏன்னா அந்த மேன்யூர், அதாவது அந்த புல்லுலேருந்து தான் மெட்டாசர்க்கேரியா எங்கே போயிருக்கு, ஷீப்போட பாடிக்குள்ளே போயிருக்கு. அப்போ அந்த கிராஸ் எல்லாமே இன்ஃபெக்டடாக இருக்கலாம், எந்த கிராஸில் இருக்குன்னு தெரியாது. அதே கிராஸை இன்னொரு ஷீப்புக்கு கொடுத்தோம்னா மறுபடியும் அது வந்து என்ன ஆகிடும், இன்ஃபெக்ட் ஆகிடும். அதனால் அதோட மேன்யூரும் என்ன செய்யணும், டெஸ்ட்ராய் பண்ணிடணும். அது மாதிரி அந்த ஷீப்போட ஃபீக்கல் மேட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதையும் டெஸ்ட்ராய் பண்ணிடணும். ஏன்னா ஷீப்போட ஃபீக்கல் மேட்டர்லேருந்து அடுத்தது என்ன ஆகும், அந்த கேப்சியூல் இருக்கும். அப்புறம் அடுத்து மிராசிடியம் வரும், அடுத்த ஷீப் அதை அஃபெக்ட் பண்ணும். அதனால் லிம்னியா ட்ரங்காட்டுலா ஸ்பீஷீஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடமா இருந்ததுன்னா அதையும் என்ன செய்யணும், நம்ம கில் பண்ணணும். அந்த ஸ்னெயிலையும் கில் பண்ணணும். என்னெல்லாம் எடுத்துக்கலாம் ட்ரக்ஸு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னா, கார்பன் டெட்ரா குளோரைட் எடுத்துக்கலாம், ஹெக்ஸா குளோரோ ஈத்தேன் எடுத்துக்கலாம், ஃபில்கான், எமிடைன் ஹைட்ரோக்ளோரைட், டெட்ரா குளோரோ ஈத்தேன், இதெல்லாம் நம்ம ட்ரக்ஸாக எடுத்து ஷீப்புக்கு நம்ம கொடுக்கலாம். இதுதான் வந்து ட்ரீட்மெண்ட். இதோட நம்மளுடைய பார்ட் 10 வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்ட்டு 1லேருந்து பார்ட்டு 9 வரைக்கும் உள்ள லிங்க் வந்து நான் இந்த முறை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்மளுடைய பயோ லேர்னிங் சேனலை புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் தயவுசெய்து பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பேப்பர் 1 வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கான கீ ஆன்சர்ஸ் நம்ம இன்னும் கொடுக்கல. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராக்டிஸ் பேப்பர் 1க்கான கீ ஆன்சர்ஸ் ப்ளஸ் ப்ராக்டிஸ் பேப்பர் 2 அது ரெண்டுமே வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இன்னும் வந்து ஒரே ஒரு டாபிக் மட்டும் ஹெல்மென்த் பேரசைட்ஸில் பாக்கி இருக்குது, அஸ்கேரிஸ். அதை முடிச்சுட்டு நம்ம வந்து ஜெனட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நடுவில் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த வெர்டிபிரேட்ஸ் பற்றின இதை வந்து நம்ம டைப் ஸ்டடி வந்து நம்ம நடுவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.